உலகமெங்கும் உள்ள ஹோப் சேனல் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றாட வாழ்க்கையும் ஆதி புஸ்தகமும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த நிகழ்ச்சியின் வாயிலே இந்த நாளிலும் கூட குறிப்பாக திருத்துவம் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். திருமூலர் சொல்லுகிறார், ஒன்றே குலம் ஒருவரே தேவம் என்று. அந்த வகையிலே வேதாகமம் தேவனை குறித்து என்ன சொல்லுகிறது என்கின்ற காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவதற்காக போதகர் இமானுவேல் மற்றும் போதகர் ஜான் ஆஸ்பன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். உலகத்திலே திருமூலர் என்கின்ற நபர் சொல்லுகிறார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று. வேதம் சொல்லுகிறது, 10 பிரமாணத்திலே முதல் பிரமாணம் சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று. இன்னும் குறிப்பாக வேதாகமத்திலே பார்க்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் பார்க்கிறோம். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவாக பாஸ்டர் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய வேத புத்தகம் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றது. என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் ஒன்றிற்கு மேற்பட்டவர் அப்படிங்கிறது வசனம் குறிப்பாக பேசுகின்றது. சில நேரத்தில் சில நபரை மரியாதைக்காக, அவர்களுடைய பதவிக்காக அப்படி கொஞ்சம் பன்மையில் பேசுவது வழக்கம். கணம், சமூகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இதை வெவ்வேறு நபர்களை அங்கு சுட்டி காட்டுவதற்காக ஒரு சில வசனங்கள் இருக்கின்றது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின பொழுது ஏலி ஏலி சபக்தானி அப்படின்னு சொல்லி, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் சொல்கிறார். இந்த என் தேவனே அப்படிங்கிறதுக்கு ஏலி ஏலி அப்படிங்கிற என் தேவனை என் தேவனை சிங்குலர் மூல வார்த்தையில் அதை ஒரு நபரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதே இதை நீங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புகின்ற பொழுது அங்கே சொல்லுது, மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பாக தேவன் சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னால், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி. எனது சாயல் எனது ரூபம் தேவன் சொல்லலை. தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நமது சாயல் நமது ரூபம் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒன்றிற்கு மேற்பட்ட நபர் அப்படிங்கிறத, அதை ஏலி அப்படின்னா ஒரு நபரை குறிக்குது, என் தேவனே அப்படின்னு சொல்லி. தேவனே அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தை. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்டவருக்கு இந்த இதில் எலோஹிம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, மூல வார்த்தை. அதாவது எபிரேய வார்த்தை எலோஹிம் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகின்றது. அதனால் வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றது, தேவன் அப்படிங்கிறவர் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம சில நேரத்தில் நம்ம வேதத்தில் படிக்கலாம். நீங்கள் ஒரு வசனத்தை சொன்னீங்க, 10 பிரமாணத்தில் 1வது பிரமாணம் சொல்லுகின்றது, என்னை என்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதான் 1வது பிரமாணம் சொல்லுது. உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகின்றது, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் படிக்கும்போது நம்ம அதை கொஞ்சம் தெளிவாக படித்தா தான் விளங்கும். அந்த இதை மேற்போக்காக படித்தா குழப்பம் மாதிரி தான் இருக்கும். இன்னொரு வார்த்தை இருக்குது, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் அப்படின்னு சொல்லி. ஆதாம் ஏவாள் அவங்க பாவம் செஞ்ச உடனே, பாவம் செஞ்சுட்டான் கடவுளை மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்லலை. என்ன சொல்லுதுன்னா, நன்மை தீமை அறியத்தக்கவனாய். நல்லது எது அதை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், நீ அதை சாப்பிட்ட அன்னைக்கு சாகவே சாவாயின்னு சொல்கிறாரு. நம்மை போல நன்மை தீமை அறியத்தக்கவனாக, நம்மில் ஒருவரை போல வார்த்தை, என்னை போல அவன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் மாறினான். அது சிங்குலரில் ஒருமையில் சொல்லலை. அது எப்படி சொல்லுதுன்னா, நம்மில் ஒருவரை போல. தேவன் அப்படிங்கிறவர் அந்த தேவத்துவத்தில் ஒன்றிற்கு மேற்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. போதகர் ஜான், இதை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் சொல்லலாம். போதகர் சொல்கிறாங்க, தேவன் ஒன்றிற்கு மேற்பட்டவர். அப்படியானால் உண்மையிலே
எத்தனை தெய்வங்கள் இருக்கிறது? வேதம் இதை குறித்து எத்தனை சொல்கிறது? 1, 2, 3 அல்லது அதற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்களா? எத்தனை தெய்வத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது? இன்னும் பாஸ்டர் சொன்னதுக்கு நாம் அதிகபட்சமாக நாம் சேர்க்க வேண்டும் என்று பார்த்தால் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார்கள். இங்கே மனிதர்கள் நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு, இந்த வானவில் உங்களுக்கு சாட்சியாக இருக்குது, தேவன் இனிமே ஜனத்தை ஜலத்தினால அழிக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு. அப்போது இங்கே இவர்கள் தங்களுடைய சுய ஞானத்தினாலே ஒரு பெரிய கோபுரத்தை, பாபேல் கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று அவங்க சிந்தனை செய்து அதை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது தேவன் சொல்லுகிற வார்த்தை தான் இது. என்ன அப்படின்னா, நாம் இறங்கி போய். சரிங்களா? தேவன் பன்மையாக பேசுகிறதை அங்கே பார்க்குறோம். பாஸ்டர் சொன்னது போல் அந்த ஹெலோயிம் அப்படிங்கிற அந்த பயன்பாட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட நபராக இங்கே குறிப்பிடுகிறப்படுகிறதையும் நாம் பார்க்குறோம். நாம் இறங்கி போய் அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாஷைகளை தாறுமாறாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒருமையில் சொல்லாமல் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பன்மையில் அங்கே சொல்லப்படுகிறத நாம் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது தேவன் ஒன்றுக்கும் மேற்பட்டவராக இங்கே இருக்கிறத நாம் பார்க்குறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது தேவனுடைய பல தன்மை இங்கே வெளிப்படுகிறது. அருமையாக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக வருவோம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். புதகர் ஜான், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பாஷைகளை தாறுமாறாக்குவோம். அதில் தேவத்துவத்தின் பன்மையை நாம் பார்க்கிறோம் இல்லையா. தேவன் ஒருவர் அல்ல, பலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். தொடர்ந்து வேறு ஏதாவது வசனங்கள் அதை குறிக்கிறதா? கண்டிப்பாகவே நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டிலும் அப்படி இருக்கிறத நம்ம அங்கே பார்க்க முடியும். சரிங்களா? யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வேத வசனம் சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் நமக்கு சொல்லுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே வசனம் சொல்லுது. அப்போது இங்கே சொல்லும் பொழுது என் பிதா அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே பன்மையில் சொல்லப்படுகிறத அங்கே பார்க்குறோம். அப்போது தேவன் 3 நபராக பிரிந்திருக்கிறார். பன்மையில் இருக்கிறவர் எத்தனை நபர் அப்படின்னு சொன்னால் 3 நபர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்துக்கணும். சரிங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. சரிங்களா? இந்த 3 நபர்கள் இருக்கிறார்கள். அப்போது 3 வெவ்வேறு நபர்களாக இருக்கிறார்கள், ஆனால் ஒன்றாக இருக்கிறார்கள். ஏன்னா ஒரே தெய்வம் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். சரிங்களா? அப்போது இன்னொரு வசனம் நமக்கு சொல்லுகிறது, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் நமக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா, பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர்கள் 3. சரிங்களா? பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே 3 ஒன்றாய் இருக்கிறார்கள். சரிங்களா? நான் 3 நபர் சொன்னோம் இல்லையா. பிதா, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து, குமாரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். அதே போல் பரிசுத்த ஆவி. இந்த 3 பரலோகத்திலிருந்து நமக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் 3 ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். அப்போது பல மார்க்கத்தார்கள், வேறு மார்க்கத்தில் உள்ளவர்கள் என்ன சிந்தனைக்குள்ளாக வராங்க அப்படின்னு சொன்னால், தேவன் ஒன்று தான், 3 இடத்துல 3 விதமாக வெளிப்படுகிறார்கள். எப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் பிதாவாக வெளிப்படுகிறதாகவும், சரிங்களா, சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவாக, குமாரனாக அங்கே வெளிப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்துக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவராக அங்கே வெளிப்படுகிறதாக அங்கே சொல்லுகிறார்கள். அப்போது இது நம்பகத்தன்மை உள்ளதா அப்படின்னா வேதம் நமக்கு அப்படி சொல்லலை. சரிங்களா? இதை குறித்து என்னிடத்துலையும் ஒரு நபர் பேசினாங்க. என்ன அப்படின்னா, பஷர், தெய்வம் ஒருத்தர் தான், அவர் 3 ரூபம் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க. அவங்க என்ன கருத்தை முன்வைத்தாங்க அப்படின்னா, பிதாவாகிய தேவனாக இருந்தார் அவர் இந்த உலகத்தை உண்டாக்கும்போது. அதுக்கு பிற்பாடு மனுஷ ரூபம் எடுத்து அவர் மரித்து போனார். மரித்து உயிர் தெழுந்ததும்
அவர் வந்து ஆவியானவரா மாறிட்டாரு. இந்த உலகத்துல வந்து இப்ப ஆவியானவரை போல அசைவாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை என்னிடத்துல நான் ஒரு வைத்தாங்க. கருத்து சொல்கிறேன். நாம் வந்து சொல்கிறதுக்கு அது இலகுவாக இருக்கும். நிச்சயமா. ஆமாம். ஆனால் பாஸ்டர் வந்து முதல்ல ஒரு வசனம் சொன்னாங்க. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர், மூவர். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். அதில் முடியும் போது வந்து சொல்லுது, மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அதாவது 3 in 1. One. அதில் இப்படி சொல்லப்படலை 1 in 3 அப்படின்னு சொல்லி, ஒரு நபர் மூவராக வெளிப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லலை, மூவரும் ஒருவராய் வெளிப்பட்டார்கள். அதுதான் ஒரு முக்கியம். இன்னைக்கு மற்ற விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறவங்க இந்த திருத்துவத்தை புரிந்து கொள்வதற்கும் இந்த வேதம் போதிப்பதற்கும் ரொம்ப மாறுபாடு இருக்குது. அதாவது 3 in 1 வேற, 1 in 3 வேற. நிச்சயமா. ஆமாம், அதை நம்ம சரியாக அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டோன்னா புரிவதற்கு அவங்க சொல்றது என்ன அப்படின்னா 1 in 3 என்கின்ற கணக்குல சொல்றாங்க இல்லையா? 3 அதை வசனம் அப்படி சொல்லலை. ஆமாம் ஆமாம். அதே போல் நம்ம தொடர்ந்து அந்த அந்த அதே கருத்து தான், சரிங்களா? ஒரு நபர் வந்து 3 வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மாதிரியாக இருக்கிறார்கள். இதுக்கு அவங்க சொல்கிற ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தண்ணியை அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. தண்ணி வந்து குளிராகும் பொழுது அது சாலிட் ஸ்டேஜில் வரும். சாலிட் ஸ்டேஜ்னா இப்போ தண்ணியை கட்டியாகி ஐஸ் கட்டியாக மாறிவிடுகிறது, சரிங்களா? பனிக்கட்டிகளாக இங்கே இருக்கிறத பார்க்குறோம். அது கொஞ்சம் வெப்பமாகும் பொழுது அது திரவிய நிலையில், சரிங்களா, லிக்விடாக தண்ணியாக இருக்குது. அதுவே வெப்பம் அதிகமாக வந்து அது நீராவியாக ஆவி நிலைக்கு மாறிவிடுகிறது அப்படிங்கிறத சொல்கிறது. இது வந்து 3 dimension, ஏன்னா அது சாலிடாகவும் இருக்குது, அது லிக்விடாகவும் இருக்குது, அது வேப்பராகவும் இருக்குது, சரிங்களா? அப்போது அது திடமுள்ள ஒரு பொருளாக இருக்கிறது, லிக்விட் திரவியமாக மாறி அப்புறம் அது காற்றாக ஆவியாக மாறுகிறது. அப்போது தேவன் இப்படி தான் வந்து அவர் அது மொத்தமாக பார்த்தா அது வந்து தண்ணி மட்டும்தான், சரிங்களா? அது வெவ்வேறு நிலையில் வெவ்வேறு விதமாக இருக்கிறது போல தேவன் வந்து ஒருவர் தான் வெவ்வேறு ரூபங்கள் எடுத்து வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு விதமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் அது உண்மை அல்ல. தேவன் சொன்னது போல அந்த வேதவசனம் சொல்லுகிறது, மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்று தான், சரிங்களா? 3 பர்சனாலிட்டி, அவர்கள் 3 பேரும் தனித்தனியாக இருக்கிறார்கள், சரிங்களா? வேதம் நமக்கு அதுதான் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து இருந்ததாகவும் அங்கே யோவானில் நாம் வாசிக்கிறோம். ஆவியானவர் வந்து அங்கே சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இருந்ததாகவும் நம்ம அங்கே பார்க்கிறோம், சரிங்களா? புதிய ஏற்பாட்டிலும் பிதாவை குறித்து நாம் வாசித்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. யோவானில் வாசிக்கிறோம் இல்லையா? பிதா அவனில் அன்பாக இருக்கிறார். அதே போல் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதையும் பார்க்கணும். அப்போது மூவர் ஒன்றாக செயல்படுகிறார்கள், ஒரே நோக்கத்தோடு இருக்கிறார்கள், ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போது 3 in 1, சரிங்களா? புதிய ஏற்பாட்டிலையும் 3 நபரையும் நம்ம பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டிலையும் 3 நபரை நம்ம பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமாக ஒரு அருமையான கருத்தை நீங்கள் சொன்னீங்க. என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நிறைய விதமான புரிந்து கொள்ளுதல் இருக்கும் இல்லையா? இது என்னடா வேதம் சொல்லுது, 3 பேர் ஒன்றாக இருக்கிறார்கள், 3 பேர் ஒன்றாக இருக்கிறார்கள்னு சொல்லுதே, அப்போ 3 பேரும் வேறு வேறு நபர்களா அல்லது ஒரே நபரா அப்படின்னு சொல்லிட்டு அநேக வேறுபாடு இந்த காரியத்தில் காணப்படுகிறது. மிகவும் தெளிவாக 2 பேரும் நீங்கள் சொன்னீங்க. நிச்சயமாக பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சு. இதில் வேற ஏதாவது கருத்துகள் இன்னும் அதிகமாக இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சூத்திரம் ஒன்று இருக்கிறது, ஒரு ஃபார்முலா, சரிங்களா? எப்போவுமே வந்து 1 + 1 + 1 வந்து 3, சரிங்களா? ஆனால் இங்கே தெய்வத்துவத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1 + 1 + 1 வந்து 1 தான், சரிங்களா? மூவரும் சேர்ந்து ஒன்றாக செயல்படுகிறார்கள். சிந்தனையிலும் செயல்களிலும் அவங்களுடைய நோக்கமும் ஒன்றாக இருக்குது, சரிங்களா? அப்போது தேவன் ஒருவர் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற முடிவுக்குள்ளாக நாம் வருகிறோம். சார், ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க இல்லையா? எந்த அடிப்படையில் இப்படி ஒன்றாக இருக்கிறார்கள்? அதாவது வேதத்தில் இந்த சிருஷ்டிப்பு வந்து பார்க்குறோம். சிருஷ்டிப்பில் வந்து 3 பேரும் தான் அந்த சிருஷ்டிப்பில் இருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி. அதான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது வசனமே சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அதுக்கடுத்து
கொலேசியர் 1:16 வந்து படிக்கும்போது வசனம் சொல்லுது, அவரை கொண்டும் அவருக்கென்றும். அவர்னா யார்? இயேசு கிறிஸ்து. அந்த 3 நபர்களும் சிருஷ்டிப்பில் அவங்க ஒன்றாக செயல்படுகின்றார்கள். ஒன்று, ஒரே மனநிலையோடு செயல்படுறாங்க. அதுதான் ஒரே எண்ணம், ஒரே வல்லமை, ஒரே நோக்கம், எல்லாம் அப்படிதான். அதுதான் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள்னு வேதம் சொல்லுது இல்லையா? ஆமாம். நிச்சயமாக அருமையான கருத்துக்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் நிகழ்ச்சிகளாக கடந்து வருவோம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பாஸ்டர், நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். எப்படி ஒன்றாக இருக்கிறாங்க? இன்னும் சற்று தெளிவாக விளக்குங்க பாஸ்டர். இப்போ பொதுவாக ஒரு நிர்வாகத்தில் 3 நபர்கள் இருக்கிறாங்க. 3 பேரும் வெவ்வேறு சூழ்நிலையில் வந்திருப்பாங்க. வெவ்வேறு கல்வி, வெவ்வேறு குடும்ப சூழ்நிலை, வெவ்வேறு சிந்தனை இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். சிருஷ்டிப்பில் அருமையான சிருஷ்டிப்பு, ஆண்டவனுடைய சிருஷ்டிப்பில் ஒரு மாறுபாடும் இல்லை. மூவரும் நான் ஏற்கனவே சொன்ன போன்று ரொம்ப தெளிவாக சிருஷ்டிப்பில் அவங்க 3 பேரும் ஒரே வல்லமை, ஏற்றத்தாழ்வு கிடையாது. பிதா பெரியவர், இல்லைனா குமாரன் சின்னவர், அவரோட சின்னவர் பரிசுத்தாவியானவர். இவங்களுடைய அந்த வல்லமை, நோக்கம், எண்ணம், குணம் எல்லாத்துலேயுமே ஈக்குவல். அதில் சிருஷ்டிப்பில் இருக்கிறாங்க. அதே போல் நம்ம வேதத்தில் வந்து படிக்கிறோம், ரட்சிப்பின் திட்டம். மனுஷன் பாவம் செஞ்சிட்டான். அந்த பாவம் செஞ்ச மனுஷனை மீட்பதற்கு என்று தேவன் ஒரு திட்டம் வகுத்தார். தேவனுக்கு எப்பவுமே ஃபோர் நாலேஜ் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த முன்னறிதல் அப்படிங்கிறது. மனுஷன் பாவம் செய்வான்னு ஆண்டவருக்கு தெரியும். நிச்சயமா. அதனால் அதற்குரிய உபாயம், அதாவது அதற்குரிய திட்டம், ரட்சிப்பின் திட்டத்தையும் தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அப்படின்னு சொல்லி பேதரிலையும் படிக்கிறோம், இன்னும் வசனங்களில் படிக்க முடியும். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்லாம் படிக்கிறோம். ஏற்கனவே தேவன் திட்டமிட்டிருக்கிறார். அதில் நீங்கள் வேதநாயக சாஸ்திரியார் ஒரு பாடல் ஒன்று பாடுவார். பரலோகத்தில் அந்த கவுன்சில் கூடிச்சான், மனுஷன் பாவம் செஞ்சிட்டான், என்ன செய்யணும் அப்படிங்கும்போது மனுவேல் நான் இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடல் ஒன்று வரும் பாருங்க, அருமையான பாடல். அதை இயேசு கிறிஸ்து மனுஷனுக்காக பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை கொடுப்பதற்காக அவர் இறங்கி வந்தார். மனுஷனை தேவனை நோக்கி திருப்புகின்ற அந்த நல்வழிப்படுத்துகின்ற வேலையை ஆவியானவர் செய்கிறார். இந்த ரட்சிப்பின் திட்டத்திலையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அவங்க அந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே திட்டமிடப்பட்ட அந்த ரட்சிப்பின் திட்டம், இதுலேயும் இணைந்து அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம படிக்க முடியும். சிருஷ்டிப்பாக இருந்தாலும் சரி, ரட்சிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அதில் வேத வசனம் நல்ல தெளிவாக சொல்லுது, அவருக்குள், தேவனுக்குள் வேற்றுமையின் நிழல் இல்லை. ஆமாம், மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னா ஒரே சிந்தை, ஒரே செயல், ஒரே நோக்கத்தோடு, ஒரே நோக்கத்தோடு இருக்கிறார்கள் என்று அந்த வசனம் சொல்லுது இல்லையா? ஆமாம். அருமையாக காரியங்களை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இப்போது ஜான், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, காட் த ஃபாதர், பிதாவை குறித்து, பிதாவாகிய தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த பிதாவாகிய தேவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த பிதாவாகிய தேவன் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் மட்டும்தான் இருந்ததாக சில நம்பிக்கைகள், பல மார்க்கத்தார், பல விசுவாசத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 1:1 வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போது பிதாவாகிய தேவன் வந்து ஆதியிலே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கே இருக்கிறதை நாம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கருத்து தான். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது தான் அவங்க சில மாறுபாடான கருத்தை கொண்டு வராங்க. என்ன, பிதாவாகிய தேவன் வந்து குமாரனாக மாறிவிட்டதாக நினைக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் அப்படி நமக்கு சொல்லுகல. புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 3:17 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போது இயேசு கிறிஸ்துடைய ஞானஸ்தானத்தின் பொழுது இது நடக்குது. அப்போது வானத்திலிருந்து பேசியது யார் அப்படின்னா பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன அப்படின்னா,
இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்போது பிதா வந்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது அங்கே பரலோகத்திலேருந்து அவர் சாட்சி கொடுக்குறார் அப்படிங்கிறத நாம் அங்கே பார்க்குறோம். இப்போது இன்னொரு கருத்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ பரிசுத்த ஆவியாக மாறிவிட்டதாகவும் ஒரு கருத்து இருக்குது. ஒரு சில கருத்துக்களை வந்து கொண்டு வராங்க. ஆனால் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா, சுவிசேஷத்தின் காலத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறி சென்றதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவி தனியாக தான் வந்தார். அப்போ பிதா இல்லையா அப்படின்னா, வேதவசனம் சொல்லுகிறது யோவான் 14 23 வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருக்கிறார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரித்து போனதுக்கப்புறம் நம்ம வேத வசனத்தை கை கொண்டோம் அப்படின்னா பிதா நம்மோடு கூட நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறதுக்கு வருகிறார். அப்போது சுவிசேஷத்துக்கு அப்புறமும் பிதாவானவர் அங்கே இருக்கிறத வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதா இருந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷ காலத்தில் அப்படின்னு சொல்லப்படுகிற காலத்தில் இருந்தார். அதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு அப்புறமும் தேவனாகிய பிதா இருக்கிறாரா அப்படின்னா இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று சொல்கிறார். அருமையாக காரியங்களை நம்ம படித்தோம். பிதாவாகிய தேவன் வந்து அன்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. அவர் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கிறார் என்பதை அருமையாக வேத வசனத்தோடு விளக்குனீங்க. நிச்சயமாக பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. இருவரும் அருமையாக இந்த திருத்துவத்தை குறித்து அநேக காரியங்களை சொன்னீங்க. நிச்சயமாக இது அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் நம்புகிறேன். தேவன் உங்கள் இருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்குள்ளாக வரும். போதகர் இமானுவேல் நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான அந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்தில் தத்தம் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை உண்டாக்கினதற்காக நன்றி. கிருபையாக எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் வைத்திருக்கக்கூடிய எங்கள் தேவன் கிருபையாக எங்களை தகப்பனே உம்முடைய திருவருகை மட்டும் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பிறாக. எல்லா நன்மைகளையும் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஜெபம் எடுத்தேன். கர்த்தர் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் நல்வழிப்படுத்தினார். எங்கள் பரலோக நியாயாதிபதி பிதாவானவர் எங்களுக்கு நல்ல அனுபவங்களை எங்களுக்கு கொடுத்து வருகின்றார் என்று சொல்லுகின்ற அற்புதமான வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, திருத்துவத்தை குறித்து மிக தெளிவாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அநேக சுவாரஸ்யமான கருத்துக்களை நாம் படித்திருக்கிறோம். இன்னும் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கருத்துக்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.